ஸ்கூல் போலையா? 2 பேரும் மணி 7:30 ஆயாச்சு. எந்திக்காம இப்படி கிடந்து தூங்குறீங்க? அம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானம்மா. ஏம்மா காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க? லீவு தான். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றுறதுக்கு வர சொன்னாங்க. கண்டிப்பா போகணும்னு நேத்து நீ தானே சொல்லிட்டு படுத்தீங்க 2 பேரும். ஒழுங்கா எந்திங்க. எந்திரிச்சு கிளம்புற வழியை பாருங்க. மணி 7:45 ஆக போகுது. அம்மா நாங்க இன்னைக்கு போகலாமா? சும்மா எங்களை கூட்டிட்டு போய் வெயில்ல நிப்பாட்டி சும்மா 2 ரூபா சாக்லேட்டை தந்து அனுப்புவாங்க. இதுக்கு எதுக்குமா நாங்க போகணும்? வாங்க, நாங்க ஒன்றும் போக மாட்டோம். நாங்க தூங்க போறோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மக்களே. நம்மளோட சுதந்திரத்துக்காக எத்தனை தியாகிகள் பாடுபட்டு அதை வாங்கி கொடுத்தாங்க. அதை நினைவு கூறுற விதமா தானே இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அதை போய் சும்மா சாக்லேட் வாங்கி சாப்பிடுற நாள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ. போ எஞ்சி போயிட்டு வா. போமா. என்னமா சொல்றீங்க? சுதந்திரத்துக்காக நம்ம தியாகிகள்லாம் பாடுபட்டாங்களா? அதனாலதான் சுதந்திரம் கிடைச்சதா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ஆங்கிலேயர்கள் நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க சொல்ற ஃபுட்டை தான் சாப்பிடணும், அவங்க சொல்ற ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்னு ரொம்ப நம்மளை வேலை செய்ய வச்சு ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம தியாகிகள் தான் நம்மளை காப்பாத்தினாங்க. அவங்ககிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளை தான் நம்ம சுதந்திர தினமா கொண்டாடுறோம். இது நடந்து 78 வருஷம் ஆயிட்டு தெரியுமா? என்னமா சொல்றீங்க? 78 வருஷம் ஆயிட்டா? இன்னும் நீங்க என் வீட்டுல எங்களை அதிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க சொல்ற ஃபுட்டை தான் சாப்பிடணும், நீங்க சொல்ற ட்ரெஸ்ஸை தான் நாங்க போடணும்னு. அப்ப எங்களுக்கு யாருமா சுதந்திரம் வாங்கி தரப்போறா? நீ ஸ்கூலுக்கு போ, இல்ல போக வெளியே போ. இவளுக்கு சுதந்திரம் கொடுக்கலையாம்ல. உங்க 3 பேர்ட்ட இருந்து எனக்கு யாரு சுதந்திரம் தரப்போறான்னு தெரியல. இதுல வேற இவளுக்கு சுதந்திரம் இல்லையா? எருமா மாடு.